ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே யுஎஸ் அட்லாண்டாவில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சியில் உறவுகள் பற்றி பேசுகிறார் திரு சிவகுமார். சென்ற வார தொடர்ச்சி. ஒரு கல்யாண மண்டபத்தில் நாம் ஒரு பெரிய விசேஷ நாட்களில் நமக்குன்னு ஒரு 4-5 பேர் நம்முடைய உறவுகள் கூடி இருக்கிறார். சார் அதோ பச்சை ஷர்ட் போட்டிருக்காரு, அவர் யார்? அவர் தான் என் பெரியப்பா பையன் சார். இதோ இந்த மஞ்சள் ஷர்ட் போட்டிருக்கார், அவர் எங்கள் சித்தப்பா பையன் சார். பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம் சார். காட்டுகிற இடமெல்லாம் நம்முடைய களிப்பான சொந்தங்கள் என்பதே ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். இங்கே 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நான் நட்பை குறை சொல்லலை. ஆனால் இந்த மாதிரியான நம்முடைய லைஃப் சம்பந்தப்பட்ட முக்கியமான அக்கேஷன்ஸில் உறவுகளுக்கு இருக்கிற முக்கியத்துவம் எந்த நட்புக்கு கூட கிடையாது. சார் அதோ இருக்கிறாரு, அவர் யார்? அவர் டெய்லி என் கூட வாக்கிங் வரவருங்க. இதோ இந்த இடத்துல வேஸ்ட் டிக்கெட் இருக்காரு, அவர் கிளப்பில் என் கூட சீட் ஆடுறவருங்க. இவர் ராத்திரி டாஸ்மாகில் கம்பெனி கொடுக்குறவங்க. என்னதான் மற்றவர்கள் உங்களுக்காக இருந்தாலும் நான் இப்படி சொல்றேனே, நம் ஒவ்வொருவருடைய வெற்றிக்கு பின்னாலும் நம்ம அம்மாவின் உழைப்பு இருக்கிறது, அப்பாவின் வியர்வை இருக்கிறது, அத்தையின் ஆசீர்வாதம் இருக்கிறது, தாத்தா பாட்டியின் பிரார்த்தனை இருக்கிறது. அது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் வேறு என்ன இருக்கிறது என்பதுதான் உறவுகளுக்கு இந்திய கலாச்சாரத்தில் தரப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய முக்கியத்துவம். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் பெருமக்களே. இன்றைக்கு இந்த ஃபேஸ்புக்கு அப்புறம் ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய சோஷியல் நெட்வொர்க் வந்துட்ட காரணத்தினால நமக்கு நெருக்கமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நம்மை தெரிந்தவர்கள் நம்மை அறிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என் பையன்கிட்ட கேட்டேன், டேய் உனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்டான்னு? 2012 பான்றான். எப்படிறாங்க? எல்லாம் ஸ்கூல் நெட்வொர்க் பான்றான். நம்மை தெரிந்தவர்கள் அதிகமான பேர் ஆகிவிட்டார்கள், நம்மை அறிந்தவர்கள் அதிகமான பேர் ஆகிவிட்டார்கள். ஆனால் நண்பர்களே, நம்மை புரிந்தவர்கள் மிக 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 குறைவாகத்தான் இருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி ஒரு 8:30-9 மணிக்கு அப்பா சாப்பிட்டுட்டு பையன்கிட்ட கேட்டார், கண்ணா வரியாடா, இப்படி வாக்கிங் போயிட்டுலாம் அப்படின்னு. போப்பா நான் டிவி பார்க்கணும்ப்பா, கார்ட்டூன் வருது, நீ அம்மாவை கூப்பிட்டு போப்பா அப்படின்னா. அவர் அங்கேருந்து கொஞ்ச நேரம் தப்பிக்கலான்னு தான் இவனையே கூப்பிடுறாரு. வாடா கண்ணா, ஒரே ஒரு நாள் எனக்காக வாடா அப்படின்னார். போப்பா சுத்த போர்ப்பா நீ அப்படின்னு சலிப்போட இந்த பையன் வந்தான். அப்படி அந்த இருட்டான 9 மணி நேரத்தில் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இவன் இப்படி மேலே பார்த்துட்டு, அப்பாப்பா அங்கே பாருப்பா அப்படின்னா. என்னடா அப்படின்னார். மூணுப்பா அப்படின்னா. இது யாருக்கு தாண்டா தெரியாது. இல்லைப்பா நான் நடக்க நடக்க அந்த நிலாவும் கூடவே வருதுப்பா அப்படின்னா. சில ஆங்கிளில் அது நம்ம நடக்கிறப்போ அதுவும் கூடவே வருதுல்ல. இவர் ஒன்று அப்படியா, சரி வேற என்னெல்லாம் அவன் கூட வருதுன்னார். இப்போ ஸ்டார்ஸ்லாமும் கூடவே வருதுப்பா அப்படின்னா. சரி அதெல்லாம் கூட வருது, இந்த ரோடுக்கு 2 பக்கமும் மரம் லைட் போஸ்ட்லாம் இருக்கே அதெல்லாம் கூட வருதா? அப்பா அதெல்லாம் நடக்க நடக்க அப்படி வரா மாதிரி வந்துட்டு பின்னால் போயிடுதுப்பா. சரி இதெல்லாம் வரா மாதிரி வந்துட்டு பின்னால் போயிடுது, அது மட்டும் ஏண்டா கண்ணா கூடவே வருது அப்படின்னாரு. இவன் பெரிய நாசா ரகசியத்தை வெளியிடுற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு சொன்னான், இதெல்லாம் கீழே இருக்குப்பா, அதான் வரா மாதிரி வந்துட்டு போயிடுது, அது மேலே இருக்குப்பா, அதான்ப்பா கூடவே வருதுன்னா. இவர் பளிச்சுன்னு அவனை தூக்கி கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்து கீழே வச்சுட்டு, எப்பேற்பட்ட விஷயத்த சொல்லிட்டடா கண்ணா, எப்பேற்பட்ட விஷயத்த சொல்லிட்டடா கண்ணா, போப்பா நீ என்னப்பா எனக்கு கிண்டல் பண்ணுற? இல்லைடா ராஜா, வாழ்க்கையில் கூட இது மாதிரி இருண்ட காலம்னு ஒன்று உண்டு. அப்பவும் இதே மாதிரி கீழே இருக்கிற மரங்கள் மாதிரி கீழான மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நம்மகிட்ட வரா மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க. ஆனா உயர்ந்த மனிதர்கள் அப்பொழுதும் நம் கூடவே வருவார்கள். அந்த நிலா மாதிரியான, அந்த நட்சத்திரங்கள் மாதிரியான அற்புதமான உறவுகள் ஒரு காலத்தில் நம் கூடவே இருந்தன, இன்றைக்கு நம் நினைவில் மட்டுமே தான் இருக்கின்றன என்பதுதான் சமகாலத்தினுடைய வெளியில் சொல்ல முடியாத, ஓரளவுக்கு சரிகூட செய்ய முடியாத சூழலின் நிர்பந்தம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். சிவகுமார் சார் உறவுகளை ஞாபகப்படுத்தி உறவுகளை எங்கேயோ உயர்த்தி இடத்துல வச்சுட்டாரு. நெக்ஸ்ட்டு உங்கள் மண்லேருந்து திருமதி ராஜி பெருமாள் நல்ல பலத்துக்காக. இன்று நான் பேச இருக்கிற தலைப்பு காதல். ஞாபகம் வருதே
என்று இணைத்து இந்த காதலை பற்றி பேச இருக்கிறேன். காதல் அருமையான ஒரு வார்த்தை கவிதை. இந்த காதலுக்கு காந்தத்தின் இயல்பு உண்டு. இந்த காந்தத்தால் ஈர்க்கப்படாத உயிரினங்களே இல்லை என்று சொல்லலாம். காதல்ங்கிறது ஏதோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு பூர்வம் மட்டும் கிடையாது. அதற்கு பல பரிணாமங்கள் உண்டு. தாய்க்கு குழந்தையின் மேல் காதல், சிலருக்கு இயற்கையின் மேல் காதல், சிலருக்கு இறைவனின் மேல் காதல், கணவனுக்கோ மனைவியின் மேல் காதல். இந்த காதல்ங்கிற ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்கிறதே, நம்மோட வாழ்க்கையில் கண்டிப்பாக இதை நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, காதலர்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு பாஷை இருக்கும், ஒரு மொழி இருக்கும். அந்த மொழியை யாருக்கும் புரியாது. அப்போ அந்த பொண்ணை அப்படி கிராஸ் பண்ணி போகிறப்ப பார்த்தீங்கன்னா உதட்டோரம் ஒரு மெல்லிய இழையுடன் ஒரு புன்னகை இருக்கும். அது அவர்களுக்கு மட்டுமே புரியும். அப்போ அவன் நண்பர் கூட்டத்தோடு இருப்பான், என்னடா உன் ஆளு கண்டுக்காம போகுதுன்னு. இல்லையடா அவன் என்னை பார்த்து புன்னகைத்தாளை எப்படி என்று அவனுக்கு மட்டுமே அந்த செய்கை புரியும். இப்படி இலைமறை காய்மறையாக இருந்த காதல் இப்பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு மைக்ரோவேவ் காதல் கூட சொல்லலாம். இப்பொழுது தற்காலத்தில் மைக்ரோவேவ்ல எவ்வளவு சீக்கிரமாக ஒரு பொருள் சூடேற்றப்படுகின்றதோ அதை விட சீக்கிரமாக அதன் தன்மை ஆறிவிடுகிறது. தற்போது உள்ள விடலை பிள்ளைகளின் காதலும் அப்படித்தான். அதன் வாழ்வு நாளும் ஈசல் பூச்சியை போலத்தான் இருக்கிறதே தவிர ஒரு ஆமையின் வாழ்வு மாதிரி இருப்பது கிடையாது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். முதலாக அப்பா அடித்தது, முதலாக சாமிக்கு பயந்தது, முதலாக வானவில் ரசித்தது. தொல்காப்பியத்தில் கூறிய காதல் இலக்கணம் எல்லாம் மீறி இப்பொழுது உள்ள காதல் இலக்கணம் எப்படி இருக்குன்னா, காலம்பர் எழுந்தோன்னே குட் மார்னிங் சொல்லணும், ராத்திரி படுக்கிறப்ப குட் நைட் சொல்லணும், நடுவில் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா ஒரு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு காலகட்டாயத்தில் தான் இருக்காங்க. ஒரு காஸ்ட்லி கார் மாதிரி தான் காதல். கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்குற மாதிரி காதல் வலையில் விழுந்துகிறான். அதற்கு அவன் மெயின்டைன் பண்ணுற ஒரு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு இருக்குது பாருங்கள். தற்காலத்தில் அப்படித்தான் இருக்குது, சற்று சிதிலமடைந்து தான் இருக்கிறது. அந்த காலத்துலலாம் ஒரு காதலிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெற்றோர்களுக்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். இப்பொழுதெல்லாம் அப்படி கிடையாது. கல்லூரி வாசலுக்கு போக வேண்டிய பிள்ளைகள் காவல் நிலையத்தின் வாசலுக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். வேடிக்கையான விஷயம் என்று சொல்கிறதா அது மனதை நெருடுவதா இன்னும் சொல்ல முடியலை. அந்த காவல் நிலையத்துக்கு போகிறாங்க, காவல் அதிகாரியால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா சட்டம் அப்படி இருக்கிறது. ஓகே, திருமணம் பண்ண வைக்கிறான். அந்த திருமணத்தை நடத்துவதற்கு அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணணும் தெரியுங்களா? தொப்பியை கழட்டி வச்சுட்டு தான் திருமணத்தை நடத்துகிறாரு. உங்களுக்கே தெரியும் ஒரு காவல்துறை அதிகாரி தொப்பியை கழட்டி வைப்பது எதற்காக என்று. பள்ளியிலிருந்து கல்லூரி செல்ல வேண்டிய பிள்ளைகள் இப்படி ஒரு வாழ்க்கையை தொடங்குகிறார்களே என்று நினைக்கும் போது இது காலத்தின் கொடுமை என்று தான் நான் சொல்ல வேண்டும். நிறைய பெற்றோர்கள் காதல் திருமணங்களை ரொம்ப எதிர்க்கிறதில்லை. நீங்கள் காதலிக்கப்படும் வயதை தான் எதிர்க்கிறார்கள். உங்கள் காதலும் உங்கள் அன்பும் பாசமும் உண்மையாக இருந்தால் அது உங்கள் வாழ்க்கை வரை தொடர்ந்து வரும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த மிக்க தன் தொலைக்காட்சிக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஆர்வலர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி ராஜகுமார் அவர்களே. இப்போது கல்யாண மாலை இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் ஒரு புதிய புதிய விஷயங்களை தலைப்பாக கொடுத்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் டுவர்ட்ஸ் அவர் லைஃப். அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் கல்யாண மாலையின் வணக்கம். முதலில் பேசும்பொழுது கூறினார்கள், நாங்கள் வெளியில் பார்க்கும்பொழுது கூட நிறைய பேர் சொன்னாங்க, எவ்வளோ லட்சக்கணக்கான திருமணங்களை நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த புண்ணியத்தில் நாள் கிடைத்த வரம்தான் நித்தம் நித்தம் புதியவர்களை சந்திக்கும் வாய்ப்பு, நல்லவர்களை சந்திக்கும் வாய்ப்பு, அறிவார்ந்த சபையில் பேசும் வாய்ப்பு. அது மட்டும் இல்லைங்க, கடல் கடந்து வந்த பொழுது எத்தனையோ அச்சம் இருக்கும் எங்கள் மனசில். எல்லாம் வந்துடுவாங்களா, கூட்டம் வருமா, ஆர்கனைசர்ஸ் எல்லாத்தையும் சரியாக பண்ணியிருப்பாங்களா, இத்தனை பேரை உங்களை நம்பி அழைச்சிட்டு வரோமே, எல்லாருக்கும் சரியான நேரத்தை காஃபி கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமான்னு நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. நாங்கள் இருக்கோன்னு சொன்னீங்க பாருங்கள் தமிழ் சங்கத்து சான்றோர்கள். யாருக்கு யாருங்க உறவு? சிவகுமார் சொன்ன மாதிரி யாருக்கு யார் உறவு?
நீங்கள் எந்த உறவுமே கிடையாது, ஆனால் திடீர்னு வராங்க, தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என் பேர் இதுங்க, உங்களுக்கு நான் தான் உங்களுக்கு டிரைவர், இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடு நான் தான் பார்த்துக்க போகிறேன், நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க, உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வேணுமா நான் இருக்கேன். நீங்கள் என்ன பெரிய பதவியில் இருக்கீங்க, அவங்க சாஃப்ட்வேரில் கம்பெனிஸில் சிஇஓவாகவும் டாக்டர்ஸாகவும் இருக்கிறவங்க, அந்த தமிழுக்காக செய்கிறீர்கள் பாருங்கள் ஒரு சேவகம். அந்த சேவகத்திற்கு நாங்கள் கல்யாண மாலை சார்பில், தமிழ் சமூகத்தின் சார்பில், உலகத் தமிழர்களின் சார்பில் தங்களை வணங்குகின்றோம். நான் எல்லா மேடைகளிலும் குறிப்பிடுவது உண்டு, யுஎஸ் மக்கள் தமிழ் வளர்ப்பதை போல் வேறு எந்த ஊரிலும் எந்த நாட்டிலும் வளர்ப்பதில்லை. எத்தனை தமிழ் கிளாஸஸ், எத்தனை ஆன்மீக கிளாஸஸ், ஹெரிட்டேஜ் கிளாஸஸ், அந்த பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் நீங்கள் பண்ணுற அந்த என்ன சொல்கிறது, அந்த அமக்களத்தை பார்த்தா எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. உங்களோட வீக்கெண்ட்ஸ் இதை பற்றி நான் நிறைய இடங்களில் நாங்கள் யோசித்து பார்ப்போம். நான் மோகன் சாரோட அடிக்கடி அதை பற்றி பேசுவேன். வீக் டேஸ் முழுக்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு விதமானது, அந்த மொனாட்டனஸ் லைஃப். காலம்பரை 7 மணிக்கு நீங்கள் என்னத்தை சாப்பிடுவீங்க, என்ன பண்ணுவீங்க, டாக்டர் சொன்னார் அவலை இடிங்க உரலில் போடுங்க, அதெல்லாம் நீங்கள் என்னத்தை போடுவீங்க, என்ன பண்ணுவீங்க, 1 லிட்டர் காஃபி எடுத்துகிட்டு காரில் கிளம்பி போகிறீங்க, என்னத்தையோ சாப்பிட்றீங்க, ஏதோ வேலை பண்ணுறீங்க. மத்தியானம் உங்களோட சாலட் பாரை பார்த்தா எங்கள் கண்ணில் ஜலம் வருது, அப்படியே இலையும் தழையும் கலர்ஃபுல்லாக, அதில் வேறு சொல்கிறீங்க ஏகப்பட்ட கலர் அதில். ஆனால் எங்களாலலாம் ஒரு நாள் அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஆனால் அது மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த நாள் முழுக்க உழைச்ச அந்த 5 நாள் நீங்கள் பண்ணின ஒரு விஷயத்தை 6வது நாளும் 7வது நாளும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்கிறீர்களே, அந்த குவாலிட்டி டைம் எங்கள் ஊரில் இல்லை. நான் அதை உங்களை பேம்பர் பண்ணுறதுக்காகவோ உங்கள்கிட்ட சந்தோஷமாக பேசி பேர் வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காகவோ சொல்லலை. அந்த 2 நாளும் அவங்கள டான்ஸ் கிளாஸ்க்கு அழைச்சிட்டு போகிறது என்ன, பாட்டு கிளாஸ்க்கு அழைச்சிட்டு போகிறது என்ன, கராத்தே கிளாஸ்க்கு அழைச்சிட்டு போகிறது என்ன, அந்த பசங்களுக்காக நீங்கள் செலவு செய்கிற அந்த குவாலிட்டி டைம். அந்த மாதிரியான விடுமுறை நாட்கள் எத்தனையோ, அந்த வாரம் முழுக்க சேமித்து வைக்கும் அத்தனை வேலைகளையும் நீங்கள் செய்வது அந்த 2 நாளில் தான். எங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க, கார் துடைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, இன்னும் நாங்கள் என்னென்ன செய்யணுமோ துணி துவைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் அத்தனை வேலைகளிலும் அந்த சனி ஞாயிறில் பார்த்துவிட்டு அந்த வேலையாட்கள் மாதிரி நீங்கள் செய்த வேலைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட பிரீத் என்ன அப்படின்னா, எஜமானர்களாக இங்கே தமிழை நேசித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கல்யாண மாலை சார்பில் மிகப்பெரிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் KMmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான்.